புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். கடலுக்கு திரும்பும் அலைகள் கதையின் 3ஆம் பகுதி தொடர்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நகரின் பிரபலமான மனிதர்களுக்காகவே தொடங்கப்பட்டது 3 ஸ்டார் ஹோட்டலான மரியன். ஓட்டலின் 3வது மாடியின் அறை ஒன்றில் திறந்த மதுபாட்டில் நிறைந்த கண்ணாடி டம்ளர்களின் சத்தங்கள் உயர்ந்து கொண்டிருந்தன. இந்த உலகத்தை மறந்து மகிழ்ச்சியிலும் போதையிலும் மிதந்து கொண்டிருந்தாள் அவனின் புது கேர்ள் ஃப்ரெண்ட், சரிதாவின் வகுப்பில் படிப்பவள். ஜேம்ஸின் வாடிக்கையான ஓட்டல்களில் ஒன்று மரியன். ஆயிரக்கணக்கில் பணத்தை அவன் அங்கு செலவழித்திருக்கிறான். ஒரு தடவை அறையெடுத்தால் 3 அல்லது 4 நாட்கள் கூட தொடர்ந்து தங்குவான். மதுவும் மாதுவும் அவனுடன் இருந்து கொண்டே இருப்பார்கள். வெயிட்டர்கள் மத்தியில் அவனுக்கு நல்ல மரியாதை. எந்த நேரத்தில் அவனுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதேபோல் ஜேம்ஸும் அவர்களை அவ்வப்போது கவனித்துக் கொள்வது வழக்கம். நிறைந்திருந்த கண்ணாடி டம்ளரை காலி செய்தபடி வெற்றி பெருமிதத்துடன் ஜேம்ஸ் பேசினான். நாளைக்கு காலேஜ் முழுவதும் இதை சொல்லுவேன். அவள் கிடைக்கலைங்கிறதையும் கடைக்கண்ணால் அவனை பார்த்து அவன் மீது சரிந்தபடி கேட்டாள். அவள் காலம் பூராவும் கன்னியாகவே இருக்க நேர்ந்தாலும் என்கிட்ட மண்டையிட தயாரா இல்லையாம். அவளைச் சேர்ந்த நாய்க்குட்டி கூட என் பக்கம் திரும்பி பார்க்காதாம். பார்த்துடுறேன் அதையும். அவளை கடைசி வரைக்கும் கன்னியாகவே இருக்க வைக்கிறேன். எந்த நாயும் அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் விடப்போறதில்லை. டெய்ஸியை அணைத்தபடி பேசினான். அவன் பேச்சு மதுவில் குளித்து குலைந்து வெளியேறியது. இருக்கட்டும். ஜேம்ஸ் பல்லை நெறித்து உருமினான். ஒரு பொண்ணுக்கிட்ட பட்டப்பகல நடுத்தெருவில் அடி வாங்கின பிறகும் சும்மா இருக்கிறது அவமானம் இல்லையா? இன்னைக்கு அவளை பிரின்ஸ்பால் கூப்பிட்டார். நிஜமாவா? திடுக்கிட்டவனாக கேட்ட ஜேம்ஸ் அவளை ஊன்றி கவனித்தான். உங்களையும் அவரை கூப்பிடலாம். சிரத்தை இல்லாதவனாக முணுமுணுத்தான். நான் கேட்கட்டுமா? ஜேம்ஸ் உடம்பை கவர்ச்சியாக அசைத்து அவன் கவனத்தை தன் பக்கமாக திருப்பியவாறு கேட்டாள். அவன் அவளை பார்த்தான். கேள் என்பது போல. உங்கள் கோரிக்கைக்கு அவள் இணங்கியிருந்தா? ஒரு வினாடி கண்களை மூடியை பின்புறமாக சரிந்தான். நான் அவளை கல்யாணமே செஞ்சு ராணி மாதிரி வச்சிருப்பேன். ஆனால் அதை வாய்விட்டு சொல்லாமல் டெய்ஸியை நெருக்கி அணைத்து அவள் கழுத்து பகுதியில் முகம் புதைத்து பேசினான். இப்போ நாம் இருக்கிற மாதிரி இருந்திருப்பாள். கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா அவளை? டெய்ஸி தெரிந்து கொள்ள விரும்பியது அதைத்தான். ஜேம்ஸ் அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தான். பிறகு வஞ்சகமான குரலில் கூறினான், அதுக்கு இந்த ஜேம்ஸ் ஜார்ஜ் கிடைக்க மாட்டான். டெய்ஸி திருப்தி அடைந்தாள். அப்போது யாரோ கதவை தட்டினார்கள். வரலாம், ஜேம்ஸ் குரல் கொடுத்தான். வர்கீஸ் புன்னகையுடன் அறைக்குள் வந்தான். கட்டிலுக்கு அருகே வந்தவன் செய்த முதல் வேலை ஒரு கிளாஸில் மது ஊற்றி சோடா கலந்து தொண்டைக்குள் இறக்கியதுதான். பிறகு நிதானமாக சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து ஜேம்ஸை பார்த்து கூறினான், ஓகே தேங்க்ஸ். அவங்க ஏதாவது கேட்டாங்களா? ஜேம்ஸ் கேட்டான். இல்லை, அதுக்கு முன்னாலேயே தலைமறைவாயாச்சே. ஆனால் என்ன? அவங்க அக்காவுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கும்னு தோணுது. எப்படி சொல்கிற? ஜார்ஜ் ஜேம்ஸ் பிஏவா பிஎஸ்சியான்னு கேட்டாங்க. ஓஹோ, அங்கே கூட செய்தியை ஒளிபரப்பியாச்சா? அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும்? டெய்ஸி கேட்டாள். தெரியட்டுமே, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஊர் புறாவும் இந்த நாடு புறாவும், ஏன் காலேஜ் முழுக்க தெரியட்டுமே. வெறியுடன் டீப்பாய் மீது கையால் குத்தியபடி ஜேம்ஸ் பேசினான். அவள் அவமானப்படணும். ஊர் முழுவதும் அவளை காரி துப்பணும். இனிமே அவள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு திமிர் கூடாதே. மொத்த தலைமுடியும் நரைக்கிற வரையில் அவள் அப்படியே இருக்கணும். என்னை பார்த்து அவள் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அப்படியே நாசமாயிடணும். ஜேம்ஸ் மறுபடியும் டீப்பாயின் மேல் முஷ்டியால் குத்தியபடி பேசினான். மாப்பிள்ள, ஒரு நாள் நாம் அவளை கடத்திட்டு வந்துட்டா நாசப்படுத்திட்டு விட்டுடலாம். அது வேண்டாம். அவள் அணுவா சாகணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் அவள் சித்திரவதையை அனுபவித்து சுயமே மருகி சாகணும். அப்பத்தான் இந்த ஜேம்ஸ் ஜார்ஜ் யாருன்னு அவளுக்கு புரியும். அவன் எடிபிடியான வர்கீஸும் அவனது பணத்தை குறிவைத்து வந்துள்ள டெய்ஸியும் ஜேம்ஸை அவனது பாதையிலேயே உற்சாகப்படுத்தினார்கள். மறுநாள் காலையில் பஸ் ஸ்டாப்பில் நின்ற
பஸ்ஸிலிருந்து சரிதா இறங்கினாள். அன்று எவராவது அவளை கவனித்திருந்தால் வியப்படைந்திருப்பார்கள். ஜேம்ஸின் மீது அவளுக்கு ஏற்பட்ட கோபமும் வெறுப்பும் கலந்த ஜொலித்த அவள் கண்களில் நீரும் திரையிட்டிருந்தது. விழிகள் சிவந்து கலங்கியிருந்தன. எவரையும் சட்டை செய்யாத தன்மையே அவளிடமிருந்து மறைந்து போயிருந்தது. துயர உணர்வு படிந்த முகம், துடிக்கும் உதடுகள், குனிந்த தலை. அவளை கடந்த கார் ஒன்று சட்டென்று கேட் அருகில் ஒரு கணம் நின்றதும் சரிதா தன் உடம்பு நடுங்குவதை உணர்ந்தாள். பிரின்ஸ்பால் வெளிப்புறமாக தலையை நீட்டி ஒரு தடவை பார்த்த பிறகு கார் விரைந்தது. பிரின்ஸ்பாலின் பார்வை பாய்ந்த இடத்தை சரிதாவும் கவனித்தாள். ஜேம்ஸ், ஜார்ஜ், வர்கீஸ் மற்றும் அவர்களின் நண்பர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கவனித்து கொண்டிருந்த திசையில் பார்த்த சரிதா திடுக்கிட்டாள். அப்படியானால் பிரின்ஸ்பாலும் அதைத்தான் கவனித்திருப்பார். சரிதாவின் காதல் லீலை. புதுமையாக புடவை முந்தானையில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. அப்படின்னா தினமும் புடவையை மாத்தலாமேடா மச்சி, ஒருத்தன் கமெண்ட் அடித்தான். புளியங்கொம்பையில் பிடிச்சிருக்கிறா, வளைஞ்சி கொடுத்துட்டா, உடையாதே, உறுதியானதாச்சே, வர்கீஸ் பேசினான். மரியன் ஓட்டல் அறைக்குள் சரிதாவும் ஜேம்ஸும். மற்றொரு போஸ்டர் விரைவில் வருகிறது, ஓட்டல் சரிதா, இயக்கம் ஜேம்ஸ், ஜார்ஜ். இன்னொரு போஸ்டர். நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்குறது கஷ்டம் சரிதா, அக்காவின் குரல். நீ இப்படி ஆவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. காலேஜில் இதைத்தான் கற்றுக் கொடுக்குறாங்களா? பாவம் அக்கா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அந்த கண்ணீர் துளிகள் விழுந்து தன் மனம் மொத்தமும் நனைந்து விட்டது. அந்த சோகம் தன்னுடைய இதயத்தை காயப்படுத்தியதாக உணர்ந்தாள் சரிதா. காயத்திலிருந்து ரத்தம் கசிந்தது. அது வேதனையால் துடித்து கொண்டிருந்தது. சரிதாவால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை. அவ்வளவு ஏன், அசையவே முடியவில்லை. கேட்டின் மறுபுறம் வெடிப்பதற்கு தயாராக இருந்த பலூன் மாதிரி துடித்தபடி நின்றாள். அவள் கண்கள் வாய்விட்டு உரத்த குரலில் சிரித்து கொண்டிருக்கும் ஜேம்ஸின் மீது பதிந்தன. அவள் முகம் வெம்பியது. கண்கள் நீரால் நிறைந்தன. கண்ணீர் கன்னத்தின் வழியாக வழிந்தது. ஜேம்ஸ் திடுக்கிட்டான். இதை அவன் முற்றிலுமாக எதிர்பார்க்கவில்லை. அவன் முகம் மங்களடைந்தது. சிரிப்பு சட்டென்று நின்றது. அவன் கண்கள் அவளையே கவனித்தன. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். எதிர்பாராத திருப்பம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு காரை துப்பிய பின் தலையை உயர்த்திய அவள் பாட்டுக்கு போவாள் என்று நினைத்ததற்கு மாறாக மனம் வெதும்பி புலம்பி கதறுகிறாள். முகத்தை பொத்தியவாறு திரும்பி ஓடுகிறாள். ஜேம்ஸ் அசைவற்று நின்றான். அவன் இதயத்தை யாரோ கீறிவிட்டது போல உணர்ந்தான். மனத்தை சங்கிலியால் பிணைத்து யாரோ வலுவுடன் இழுப்பது போலிருந்தது. என்ன மாப்பிள்ளை, இன்னைக்கு என்ன ருத்ர தாண்டவம் ஆறாம போறாள்? என்னவெல்லாமோ நடக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்த ஒரு மாணவன் கேட்டான். ஜேம்ஸ் மௌனமாக இருந்தான். என்னப்பா இது, உலக அதிசயம். என்னமோ நடந்திருக்கணும். நேற்று அவங்க அம்மா செம சூடு கொடுத்துருப்பாங்க, அதான் விஷயம் நினைக்கிறேன், வர்கீஸ் பேசினான். இதற்கும் ஜேம்ஸ் பதில் எதுவும் பேசாமல் இருந்தது மற்றவர்களுக்கு வியப்பாக இருந்தது. இனிமேல் அவள் படமெடுத்து சீரமாட்டாள். வாளை சுருட்டிட்டு பொந்துக்குள்ளே போய் புகுந்துக்குவா. நான் தான் அப்பவே சொன்னேனே, வர்கீஸ் பேசினான். ஜேம்ஸ் இப்போது மௌனமாக இருந்தான். சரியான அடிதான். அம்மா மனசு அப்படியே கொதிச்சு அடங்கி இருக்கும். இனிமேல் எந்த விதமான சத்தமும் கிளம்பாதுன்னு தோணுது. எல்லோரும் நினைத்ததற்கு மாறாக ஜேம்ஸின் இதயம் துடித்து கொண்டிருந்தது. அவளின் பிடிவாதமும் வெறுப்பும் ஆணவம் நிறைந்த பேச்சும் எரிச்சலும் பகை நிறைந்த பார்வையும் தான் அவனை குருடாக்கி வைத்திருந்தது. ஏமாற்றத்தில் எழுந்த பழி உணர்ச்சி ஆசைப்பட்டதை அடைய முடியவில்லையே என்ற ஆதங்கம் அவனை கண்மூடி செயல்பட தூண்டியது. ஆனால் இப்போது ஜேம்ஸிடம் பழிவாங்கும் உணர்ச்சி தோன்றவில்லை. மாறாக இரக்கம் பிறந்தது. எதனாலோ மச்சி அருமை, திட்டம் பழிச்சிடுச்சு என்று அவனால் சொல்ல முடியவில்லை. இவ்வளவு விரைவில் எப்படி இந்த மாற்றம் தன்னுள் ஏற்பட்டது என்று அவனுக்கே விளங்கவில்லை. எவரிடமும் எதுவும் பேசாமல், எவரையும் கவனிக்காமல் ஜேம்ஸ் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து சரிதா போன வழியிலேயே பின்தொடர்ந்தான். இதையெல்லாம் நேருக்கு நேராக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாணவ மாணவிகள் எதுவும் புரியாமல் விழித்தார்கள். இதயம் வெடித்துவிடும் போலிருந்தது. கால்கள் தளர்ந்தன. ஓடவும் முடியவில்லை. நடந்தாள், ஆனால் நடக்கவும் முடியவில்லை. சாலையோரத்தில் இருந்த பெரிய மாமரத்தின் அடிப்பகுதியில் நெருங்கி அதன் மீது சாய்ந்து நின்றாள். மனத்தில் 1000 அம்புகள் பாய்ந்து தைத்தன. மேற்கொண்டு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு காலேஜுக்குள் நுழைவது? மற்ற மனிதர்களின் முகத்தில் எப்படி விழிப்பது? டேக் இட் அஸ் எ வார்னிங். அந்த குரல் இப்போதும் அவள் காதில் ஒலித்தது. போதாக்குறைக்கு எல்லாவற்றையும் நேரில் வேறு பார்த்திருக்கிறார் பிரின்ஸ்பால். இனி நினைத்து பார்க்கவே முடியவில்லை. சரிதாவின் காதல் லீலை. அவளால் ஆறுதல் கொள்ள முடியவில்லை. வாய்விட்டு அழுதாள். போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலை. வண்டிகள் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தன. நடந்து போகிறவர்கள் அவளை தாண்டும் போது நின்று கவனித்துவிட்டு போகிறார்கள். பஸ்ஸில் போகிறவர்கள் கூட தலையை நீட்டி அவளை கவனிப்பதாக தோன்றியது. ஜேம்ஸ் ஸ்கூட்டரை அவள் அருகில் நிறுத்தினான். பகையோ வெறுப்போ கோபமோ எதுவென்று குறிப்பிட முடியாத ஏதேதோ உணர்வுகள் அவளுக்குள் எழுந்தன.
உரத்த குரலில் நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல 4 வார்த்தைகள் கொட்டி தீர்க்க வேண்டும் போலிருந்தது. அவனின் 2 கன்னங்களிலும் மாறி மாறி அறைய வேண்டும் போலிருந்தது. இந்த நேரத்தில் எங்கிருந்தாவது ஒரு கத்தி கிடைத்தால் அவனை குத்திவிடலாம் என்று கூட தோன்றியது. ஆனால் அவனை அருகில் பார்த்ததும் அவளால் கோ என்று கதறி அழத்தான் முடிந்தது. ஓர் அபலை பெண்ணின் அனாதாரமான நிலை இதயம் நொறுங்கி அதன் அடிப்பரப்பிலிருந்து எழும் அந்த வேதனையின் ஆழத்தை ஜேம்ஸ் கண்டறிந்தான். சரிதா, அந்த குரலில் இருந்த கனிவை சரிதா கவனிக்கவில்லை. இப்போ திருப்தி ஆயிடுச்சா? இன்னும் உங்களுக்கு திருப்தி ஆகலையா? என்னை ஒரேடியாக கொண்டுடுங்க, அப்படியாவது திருப்தி ஆயிடுமா உங்களுக்கு? சரிதா நொறுங்கிய இதயத்துடன் கேட்டாள். முந்தானையை எடுத்து வாயை பொத்தி விம்மியபடி வேகமாக நடந்து போன சரிதாவையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஜேம்ஸ். அவன் மனத்துள் என்னவெல்லாமோ உடைந்து நொறுங்கும் சத்தம் கேட்டது. சரளாவுக்கு ஒரு வரன் வந்திருந்தது. தரகர் சங்கரன் நாயர் தான் ஏற்பாடு செய்திருந்தார். மாதவி அம்மா எந்த நேரமும் குருவாயூரப்பனை அழைத்து கொண்டிருப்பதன் பலனாக கூட இருக்கலாம். வயதுக்கு வந்து நாளான மூத்த மகளை பார்க்கும் போதெல்லாம் அந்த தாயின் உள்ளம் துடித்தது. எத்தனையோ பேர் வந்து பார்த்து விட்டு போயிருக்கிறார்கள். வந்தவர்கள் கேட்ட வரதட்சணை பணம் ஒவ்வொரு முறையும் அவளை குறைந்தது 25 தடவையாவது குருவாயூரப்பனை கூப்பிட வைக்கும். இந்த தடவை வந்துவிட்டு போனவர்கள் கொஞ்சம் நல்லவர்களாக தெரிந்தனர். சந்திரசேகரனின் அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருந்தார்கள். ஓர் அண்ணன், ஒரு தங்கை. அண்ணன் மனைவியுடன் கல்கத்தாவில் வசிக்கிறார். தம்பிக்கு எப்போதாவது கொஞ்சம் பணம் அனுப்பி தருவார். 5 அல்லது 6 வருடத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வருவார். தங்கை கணவருடன் குவைத்தில் வசிக்கிறாள். 2 வருடத்துக்கு ஒரு தடவை வருவாள். வீட்டில் சந்திரசேகரன் மட்டும்தான். தொழிற்சாலை ஒன்றில் குமாஸ்தாவாக இருக்கிறான். தனிமை வாழ்க்கை அழுத்து விட்டதாம். தங்கமோ பணமோ அவ்வளவு முக்கியமில்லையாம். நல்ல குணமுள்ள பெண் தேவையாம். பார்க்க லட்சணமாகவும் இருக்க வேண்டுமாம். குருவாயூரப்பா, நீதான் துணை, இந்த வரனாவது அமையட்டும். மாதவி அம்மா நெஞ்சில் கை கூப்பியபடி பிரார்த்தித்தாள். காப்பியுடன் வராந்தாவுக்கு வந்த சரளா வெட்கத்தால் சட்டென்று விரலை கடித்தார். இருப்பினும் சந்திரசேகரனை பார்க்க தவறவில்லை. அவளுக்கு திருப்தியாக இருந்தது என்பது முக குறிப்பிலிருந்து தெரிந்தது. சந்திரசேகரனுக்கும் அதே அபிப்பிராயம்தான். சரளாவை அவனுக்கும் பிடித்துவிட்டது. ஸ்ரீதரன் பிள்ளை இறந்த பிறகு இவரும் மூத்த மகளும் தான் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார்கள், சங்கரன் நாயர் கூறினார். அதனால் 10ஆம் வகுப்பு வரைதான் படிக்க முடிந்தது சரளாவால். அதற்கென்ன, பரவாயில்லை என்றான் சந்திரசேகரன். இந்த குழந்தையின் தங்கச்சி காலேஜ் படிக்குது. என்ன படிப்பு மாதவியம்மா? அது பிஎஸ்சி. மாதவியம்மா கூறினாள். முடிய போகிற வருஷம். படிப்பில் கெட்டிக்காரி. இந்த மாதிரி படிக்கிற பொண்ணு இந்த வட்டாரத்திலே கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதோ அவளே வந்துட்டாள். மாதவியம்மா வழிவாசல் பக்கம் பார்த்தபடி கூறினாள். மூங்கில் தட்டி கதவை திறந்து கொண்டு சரிதா வருவதை பார்த்த மாதவி அம்மாவுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இப்போத்தானே போனால், அதுக்குள்ளே திரும்பிவிட்டாலே, ஒருவேளை காலேஜ் லீவாக இருக்குமோ? மாதவி அம்மா கேட்டாள். இருக்கலாம், பசங்களுக்குத்தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது போராட்டம் இருக்குமே. சங்கரன் நாயர் காரணம் கண்டுபிடித்து சொன்னார். சரிதா நிதானமாக நடந்து வந்தாள். அவள் கண்கள் கலங்கி சிவந்திருந்தன. முகம் சற்று வீங்கியது போல் இருந்தது. புத்தகங்களை மார்பில் பதித்து குனிந்த தலையுடன் அவள் பாட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள். முற்ற பகுதிக்கு வந்தபோதுதான் வீட்டுக்கு யாரோ வந்திருப்பதை உணர்ந்து தயங்கி நின்றாள். வாமா, ஏன் நின்னுட்ட? சங்கரன் நாயர். சந்திரசேகரனின் பார்வை சரிதாவை ஒரு தடவை அளந்தது. சரளாவை விட எல்லா வகையிலும் மேன்மையாக இருந்தாள். ஆனால் என்ன செய்வது? அக்காளை பெண் பார்க்க வந்து தங்கையை கட்டிக்கொள்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? அக்காளை விட்டு தங்கைக்கா முதலில் கல்யாணம் செய்வார்கள்? சரிதா வராந்தாவுக்கு வந்தாள். சந்திரசேகரனின் கண்கள் அவளை பின்தொடர்ந்தன. சரிதாவை தொடர்ந்து சரளாவும் அந்த அறைக்குள் நுழைந்தாள். விபரீதமாக எதுவோ நடந்திருக்கிறது என்று தோன்றியது சரளாவுக்கு. சரளா அறைக்குள் நுழைந்தபோது சரிதா கட்டலில் படுத்து குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். ஆழமான துக்கத்தில் உழன்று அழும் தங்கையை சரளா கண்ணியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன விஷயமாக இருக்கும்? நேற்று அதிகமாக கோபப்பட்டு விட்டோமோ? அவள் எதுவும் பேசவில்லைதான். சொன்னதையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டாள். நான் சொன்னது அவள் மனத்தை ஆழமாக காயப்படுத்தி இருக்கலாம். முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. விடிந்ததிலிருந்தே அவள் முகம் தெளிவாக இல்லையே. இரவு முழுவதும் தூங்காமல் பாயில் புரண்டு கொண்டிருந்தாலே. ஒருவேளை தவறை உணர்ந்து கொண்டிருக்கலாம். அவளாவது படித்து கரையேறட்டும், நல்ல வேலைக்கு போகட்டும் என்று ஆசைப்பட்டோம். அவள் பெரிய உத்தியோகத்துக்கு போனால் இந்த அக்காவை மறக்க மாட்டாள் என்று நினைத்தோம். ஆனால் தன் நினைப்பையெல்லாம் பொய்யாக்கிவிட்டாள் என்கிற செய்தியல்லவா கிடைத்தது. அதுவும் நாசமாய் போன அந்த ஜேம்ஸ் ஜார்ஜ் என்ற பையனுடன் இணைந்து. அவனை விட மோசமான ஒரு பொறுக்கி இந்த ஊரில் வேறு எவராது இருக்கிறார்களா என்ன? கொஞ்சமாவது புத்தியுள்ள பெண்கள் அவன் முகத்தை பார்ப்பார்களா? இவளே இப்படி செய்தால்? காதலாம், காதல் பிரிக்க முடியாத காதலாம். தைத்து வைத்திருந்த ரவிக்கவையை வாங்க வந்தபோது ராஜம்மாள் தான் இந்த தகவல்களை சொன்னாள். அவள்
பொய் சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே. காலேஜில் இந்த செய்தி சிரிப்பாய் சிரிக்கிறதாம். வெட்கமில்லாதவள். ராஜம்மா பிஎஸ்சி முதல் வருடம் படிக்கிறாள். பொறாமையால் சொல்லியிருக்க மாட்டாள். உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். சரிதாவிடம் கேட்டவுடனே செய்தி உண்மைதான் என்பது விளங்கிவிட்டது. இல்லாவிட்டால் மறுத்து சொல்லியிருப்பாளே. அதெல்லாம் நேற்றோடு போய்விட்டது. இப்போது இவளுக்கு என்ன கேடு வந்தது? கோபமும் வருத்தமும் கலந்த ஓர் உணர்வுடன் சரளா யோசனையோடு சரிதாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அதற்குள் மாதவி அம்மாவும் அங்கு வந்து சேர்ந்தாள். சரளா, அவரை உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் மனநிலையில் அப்போது சரளா இல்லை. அவருக்கு உன்னை பிடிச்சிருச்சான். சொல்லிட்டு போயிட்டார். சொந்தக்காரங்களை அனுப்பி வைக்கிறேன்னு புறப்பட்டார். கல்யாணத்தையும் சீக்கிரமாக வச்சுக்கணுமா? சரளா, எல்லாம் உன்னை அதிர்ஷ்டம்னு தான் நினைக்கிறேன். பிக்கல் பிடுங்கல் இல்லாத பரவாயில்லாத குடும்பம்னார் சங்கரநாயனார். இருக்கிற நகை போதுமா? குருவாயூரப்பா, நீதான் துணை. ஆமாம், நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன வாயே திறக்க மாட்டேங்கிற? மாதவி அம்மாவின் மகிழ்ச்சி அவள் குரலில் தெரிந்தது. நான் என்னத்தம்மா சொல்ல? சரளா பட்டும்படாமலும் பேசினார். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும். நீ அதிர்ஷ்டக்காரிதான். உனக்கு எந்த குறையும் வராது. சின்னவள் கல்யாணமும் முடிஞ்சால் நான் பாட்டுக்கு அக்கடான ஒரு மூலையில் கிடக்கலாம். உயர் நிம்மதியாய் போகும். ஆமாம், உள்ளே வந்தாலே சரிதா. ஏன் என்னவோ போல இருந்தால்? நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். மாதவி அம்மா கட்டிலை பார்த்து பேசிய போது சரிதா அழுது கொண்டிருந்தாள். சரிதா, அடியே என்னாச்சு உனக்கு? கட்டிலின் மீது 2 கைகளை ஊன்றியபடி கேட்டாள் மாதவி அம்மா. சரிதா அப்போதும் விசும்பிக் கொண்டிருந்தாள். என்ன நடந்தது? இன்னைக்கு காலேஜ் இல்லையா? தலைவலியா இருக்கலாம். தொல்லைப்படுத்தாதம்மா, சரளா சொன்னாள். சரளா, சீக்கிரம் போய் அரைக்காப்பி கொடுமா. அதில் 2 மிளகும் கொஞ்சம் போல் சுக்கும் தட்டி போடுமா. லேட் பண்ணாதே. மாதவி அம்மா பரபரத்தாள். சரளா சமையல் கட்டை நோக்கி நடந்தாள். இல்லையென்றால் அம்மாவின் கோபம் அதிகரித்துவிடும். கத்த தொடங்கி விடுவாள். சரிதாவின் மனதுக்குள் அப்போதும் சூறைக்காற்று வீசிக்கொண்டிருந்தது. அதன் வேகத்தில் உள்ளுக்குள் இருந்ததெல்லாம் தகர்ந்து தரைமட்டமாகி கொண்டிருந்தன. நகரின் ஏறத்தாழ மைய பகுதியில் இருந்தது பிளாம் பரம்பில் மெடிக்கல் ஷாப். அதன் உரிமையாளர் தாமஸ் சார்ஜ். 55 வயதாகிறது அவருக்கு. வழுக்கை தலை, முன்புறம் முந்தி கொண்டிருக்கும் தொப்பை. இந்த 2ஐயும் தவிர்த்தால் அவர் இப்போதும் உற்சாகமான இளைஞர்தான். அவரை பார்க்கும் எவரும் உண்மையான வயதை மதிப்பிட முடியாது. நல்ல வியாபாரமுள்ள இடம். வியாபாரத்தின் நடுவே சில சந்தர்ப்பங்களில் ஓய்வெடுக்க வேண்டுமென்று தாமஸ் விரும்புவதுண்டு. ஆனால் கடையை பார்த்து கொள்வது யார்? நம்பிக்கையான ஒருவர் வேண்டாமா? 12 பேர் கடையில் வேலை செய்கிறார்கள். இந்த காலத்தில் யாரை நம்பி வரவு செலவை பார்த்து ஒப்படைப்பது? அவருக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். அவன் அத்திப்புத்தார் போல் எப்போவாவது மெடிக்கல் ஷாப்புக்கு வருவான். அரை மணி நேரத்துக்கு மேல் அங்கு இருந்தாலே அதிகம். போர் அடிக்குமாம். அவனுக்காகத்தான் இந்த வயதான காலத்திலும் இப்படி கஷ்டப்படுகிறார். தேவையான அளவுக்கு சம்பாதித்தாகி விட்டது. மேற்கொண்டு இதை செழிப்பாக்க வேண்டியது அவன்தான். ஆனால் அவனோ பணத்தை செலவழிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கிறான். சமீப காலமாக தாமஸின் காதிலும் மகனை பற்றிய செய்திகள் அவ்வப்போது விழுந்து கொண்டுதான் இருந்தன. 3-4 தடவை அவனை நேரில் கூப்பிட்டு எச்சரிக்கவும் செய்தாயிற்று. தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளையிடம் வேறு என்ன செய்ய? தனக்கு பிறந்ததே ஒரு பையன்தான். அதனாலேயே அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டோம். அதுதான் அவனை சீரழித்திருக்கிறது. நடவடிக்கைகள் மிகவும் மோசமாகி இருப்பதாக ஓட்டல் மரியனின் மேனேஜர் சூசகமாக தெரிவிக்கவும் செய்தார். நீண்ட நாள் நண்பர் என்ற முறையில் அவர் தாமஸிடம் அவ்வப்போது இப்படியெல்லாம் பேசுவதுண்டு. காலை நேரத்தில் கடைக்கு போக தயாரானார் தாமஸ். மனைவி குஞ்சம்மா வருவதற்காக காத்திருந்தார். அவளுக்கு ப்ரெஷர் ப்ராப்ளம். காலையில் செக்கப்புக்காக வர சொல்லியிருக்கிறார் டாக்டர். வர்க்கி தாமஸ் அழைத்தார். என்னங்க? கேட்டபடி வேலைக்கார ஓடி வந்தார். இன்னுமா கிளம்பலை குஞ்சம்மா? ஏன் தான் இப்படி பறக்குறீங்களோ? இதோ வந்துட்டே இருக்கேன். குரல் கொடுத்தபடி குஞ்சம்மா அவசரமாக வெளியே வந்தாள். சிவந்த நிறமும் இரட்டை நாடி உடம்பும் கொண்ட உருவமாக சிபான் புடவைக்குள் மறைந்திருந்தாள். ஆடம்பரத்தை விரும்புபவன் கழுத்து, காது, கை என்று நகைகளை வஞ்சனையின்றி மாட்டியிருந்தாள். அவளை முழு மேக்கப்பில் பார்க்கும் எவரும் அவளுக்கு 50 வயதாகிறது என்றால் நம்பதான் மாட்டார்கள். புறப்படலாமா? பையன் புறப்பட்டுட்டானா? ஸ்கூட்டர் கிளம்புற சத்தமே கேட்கலையே இன்னைக்கு. தாமஸ் மனைவியை பார்த்து கேட்டாள். இன்னும் அவன் கிளம்பலை. அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலை. காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடலை. தாயார் கவலை நிறைந்த குரலில் தகவல் தெரிவித்தாள். ஸ்கூட்டரை கிளப்பினா 15 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். ஆனால் 8 மணிக்கே ஸ்கூட்டரை எடுத்துட்டு பறப்பான். அப்படியா? எங்கே தான் போகிறானோ? பேசிய தாமஸ் வேலைக்காரன் பக்கம் திரும்பி, ஜேம்ஸ் அறையில் இருந்தால் நான் கூப்பிடுறதாக சொல்லுங்க. அனுப்பி வைக்கிறேங்க. அவர் ரூமில் தான் இருக்கிறார். வேலைக்காரன் அங்கிருந்து நகர்ந்தார். அவன் ரொம்பவும் மோசமாயிட்டான்னு தோணுது. வருத்தம் தோய்ந்த குரலில் தாமஸ் தன் மனைவியிடம் புலம்பினார். அவன் இந்த அளவுக்கு மோசமாவான்னு நான் எதிர்பார்க்கலை. யாராவது அவனை பிடிக்காதவங்க கிட்ட என்னமாவது சொல்லியிருப்பாங்க.
நீ இப்படியெல்லாம் பேசி பேசியே அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டே. தாமஸின் குரலில் கோபம் தெரிந்தது. இப்போ என்ன பிடிச்சிக்கிட்டீங்களா? குஞ்சம்மா சங்கடத்துடன் கேட்டாள். அவன் என் கூட கடையிலேயே இருக்கட்டும்னு சொன்னேன். மேற்கொண்டு படிக்கட்டும்னு நீதான் பிடிவாதம் பிடிச்ச. பணத்தை வீசி எறிஞ்சு ஒவ்வொருத்தர் காலையும் பிடிக்க வேண்டியிருக்கு. பையன் படிக்கிறதுக்கு அவனுக்கு எதுக்கு டிகிரி படித்து தான் என்ன பண்ண போகிறான்? சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாயிடும். திருந்திடுவான்னு நினைக்கிறியா? இப்படியே போனால் ரொம்ப நாளாக உருப்பிடுவான். கூப்பிட்டீங்களாப்பா? மேல் மாடி படிக்கட்டின் உச்சியில் நின்றவாறு கீழ்ப்புறம் பார்த்து கேட்டான் ஜேம்ஸ். கூப்பிட்டேன், இங்கே வா. படிகளில் இறங்கி வரும் மகனை இருவரும் கவனித்தனர். கண்கள் சிவந்திருந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. முகத்தில் சோர்வு தெரிந்தது. அவன் அணிந்திருந்த லுங்கியும் ஷர்ட்டும் கசங்கி இருந்தன. அறைக்குள் உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஒருவேளை தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தானா? தாமஸ் வருத்தத்துடன் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். தான் அவனுக்கு குடிக்க கற்றுக் கொடுத்தான். எங்காவது பார்ட்டிகளுக்கு போக வேண்டியிருந்தால் மனைவி மகனையும் கூடவே அழைத்து போவார். அப்போதெல்லாம் ஒரு மரியாதை என்ற முறையில் அவனிடம் மது வகைகளை அறிமுகப்படுத்தி அருந்தச் செய்வார். வீட்டிலும் அவனுக்கு மது ஊற்றி கொடுத்து உற்சாகப்படுத்தினார். கொஞ்ச நாள் இது இப்படியே தொடர்ந்தது. ஆனால் அதெல்லாம் இந்த எல்லை வரை வந்து நிற்கும் என்று நினைக்கவில்லை. தற்போது நிலைமை கட்டுக்கு மீறிவிட்டது. வீட்டில் இருக்கும்போதே கண்மண் தெரியாமல் மது அருந்தி விட்டு ரகளை செய்கிறான். அவ்வப்போது பாட்டில்களும் கிளாஸ்களும் விழுந்து உடையும் போது எழும் சத்தம் அவர் மனதில் கீறலை ஏற்படுத்தியுள்ளது. நான் பெரிய தவறு செய்து விட்டேனோ என்று சுயமாகவே பச்சாதாபப்படுகிறார். ஆனால் ஜேம்ஸ் அருகில் வந்தபோது குடிக்கவில்லை என்று தெரிந்தது. பிறகு ஏன் இப்படி அலங்கோலமாக இருக்கிறான்? அவனது நடவடிக்கைகள் எப்படி இந்த அளவுக்கு மாறிப்போனது? ஒரு நிமிஷம் கூட அவன் கால்கள் வீட்டில் தங்காதே. காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டால் சில நாட்கள் நள்ளிரவு தாண்டிய பிறகு கூட வருவான். ஒரு சில நாள் வராமலும் இருப்பதுண்டு. ஜேம்ஸின் மனத்தில் ஏதோ ஒரு கவலை. அது அவனை வலுவாக அலைகழித்து கொண்டிருக்கிறது. முகம் அதை தெளிவாக்குகிறது. கண்களில் நீர் கோர்த்திருக்கிறது. வழக்கத்துக்கு மாறாக தலை குனிந்திருக்கிறது. ராஜா, என்னப்பா ஆச்சு உனக்கு? குஞ்சம்மா மகனின் தோள் மீது கைவித்து கேட்டாள். ஏன் இன்னைக்கு காலேஜ் போகல? அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. காலேஜுக்கு போகலையா இன்னைக்கு? அப்பா கேட்டார். போகலை. தாழ்ந்த குரலில் வந்தது பதில். ஏன்? உடம்பு சரியில்லை. என்னப்பா உடம்புக்கு? குஞ்சம்மா பதற்றத்துடன் கேட்டாள். தலைவலிதான், மாத்திரை போட்டுக்கிட்டேன், இப்போ பரவாயில்லை. நீ முதலில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாவா, தாமஸ் கூறினார். அப்புறம் டிஃபன் சாப்பிடு, அம்மா கூறினாள். சரி மம்மி. காரை நோக்கி நடக்கும்போது குஞ்சம்மா வர்க்கீஸிடம் ஞாபகப்படுத்த தவறவில்லை. வர்க்கி, அவனை கவனிச்சுக்கப்பா. வரவேற்பு அறையில் போடப்பட்டிருந்த சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்தான். மனம் ஏகத்துக்கும் தளர்ச்சி அடைந்திருந்தது. மனத்தளர்ச்சி உடம்பிலும் பரவி பாதித்திருக்கிறது. மொத்தத்தில் மனநிலை சரியில்லை. குளிக்கவோ சாப்பிடவோ வெளியே போகவோ மனம் இடம் தரவில்லை. உற்சாகம் அடிந்து விட்டிருக்கிறது. நேற்று சரிதாவிடம் ஏற்பட்ட மாற்றம் தன்னுள்ளும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டதா? வர்கீஸும் நண்பர்களும் போன் செய்திருந்தார்கள். ஆனால் வீட்டை விட்டு வெளியேறவே மனம் வரவில்லை. சதா சமயமும் வெறுப்பையும் கோபத்தையும் உமிழ்ந்து கொண்டிருந்த அந்த கண்களில் முதல் முறையாக கண்ணீரை பார்த்ததை தாங்க முடியவில்லை. அவள் விதைத்த பழிவாங்கும் உணர்ச்சியின் விஷம் அந்த நிமிடத்திலிருந்து இறங்க தொடங்கிவிட்டதா? தன் மனதில் அந்த பெண் மட்டும் எப்போதும் ஒரு பலவீனமான பகுதியாக இருந்தாள். அதனால் எழுந்த பகை, அதை வளர்க்க அவளே அனுதினமும் நெய் ஊற்றி வந்திருக்கிறாள். இப்போது பச்சாதாபம் மேலிடுகிறது. அவளை அளவுக்கு அதிகமாக தொல்லைப்படுத்திவிட்டோமோ? காலேஜ் நண்பர்கள் வட்டாரம் எல்லாமே இப்போது இத்தகைய செய்திகளால் நிறைந்திருக்கிறது. அவன் தன் காதலி மட்டுமா தன்னுடன் குடும்பம் நடத்துவதாக செய்தி அவளது வீட்டுக்கும் எட்டியிருக்கிறது. இதை ஊர் முழுவதும் பரப்பியது நான் தான். அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படும் மாதவியம்மாவும் சரளாவும் அவளை அடித்து துன்புறுத்தியிருக்கலாம். நேற்று வரை இந்த மாதிரி நினைவுகளை தன்னை மகிழ்ச்சி படுத்தியுள்ளன. இப்போது அப்படி இருக்க முடியவில்லை. நினைக்க நினைக்க வருத்தமாக இருக்கிறது. காலேஜ் சுவர்களில் அப்படியெல்லாம் எழுதி ஒட்டியிருக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது. இது எல்லை மீறிய செயலாகவே தோன்றுகிறது. பிரின்ஸ்பால் கூட அதை பார்த்து விட்டார். ஜேம்ஸ் தான் ஒட்டினானா என்று மற்ற மாணவர்களிடம் அவர் கேட்கவும் செய்தாராம். வர்கீஸ் அதை ஒரேடியாக மறுத்துவிட்டதாகவும் சொன்னான். இப்போது சொந்த மனம் அதை குத்தி காட்டுகிறதேச்சே. எல்லாம் தேவையில்லாத விஷயங்களாக தோன்றுகின்றன. என்னை கொன்று விடுங்கள், அப்படியாவது உங்களுக்கு திருப்தி ஏற்படுமா? இதயம் நொறுங்கியவளாக அவள் கேட்ட கேள்வி 1000 கத்திகளை ஒரே சமயத்தில் நெஞ்சுக்குள் செருகியது போல வலித்தது. குற்ற உணர்வு மனத்தை ரம்பம் போல் அறுக்கிறது. இதற்கு என்ன செய்வது? அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாமா? அதனால் என்ன பயன்? இளம்பெண் ஒருத்தியிடம் இந்த அளவுக்கு வேறு எவராவது மோசமாக நடந்து கொண்டிருப்பார்களா? இதுவரை குருடனாக இருந்தோம். அந்த குருட்டுத்தனம் ஒருவித பைத்தியக்காரத்தனத்துக்கு அழைத்து சென்று விட்டது. இப்போது பார்வை திரும்ப கிடைத்திருக்கிறது. ஆனால் காலம் தாழ்ந்து விட்டது. இதற்கு என்னதான் மாற்று? சோபாவிலிருந்து எழுந்த ஜேம்ஸ் மெதுவாக படிக்கட்டுகளில் ஏறினான்.
வர்க்கியும் அவனை தொடர்ந்தான். தம்பி, தலைவலி ரொம்பவும் கடுமையாக இருக்கா? என்ன கேட்டீங்க? ஜேம்ஸ் வேலைக்காரர் சொன்னதை கவனித்தவனாக கேட்டான். இல்லை, எப்பவும் ஏதாவது ஒரு தலைவலி கூட வருமே, அதுதான் கேட்டேன். தலை சொரிந்தபடி கேட்டான். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிறாரே இந்த மனிதர். போய் வேலையை பாருமையா, ஜேம்ஸ் கோபத்துடன் பேசினான். வர்கி திடுக்கிட்டான். வழக்கமாக இந்த மாதிரி பேசினால் எப்போதும் சிரித்து கொள்கிற இவனுக்கு இன்று என்ன கேடு வந்தது? தனது அறைக்கு வந்த ஜேம்ஸ் கட்டிலில் விழுந்தான். ஆனால் மனம் ஆறுதல் அடையவில்லை. நிம்மதியற்றவனாக புரண்டு திரும்பியும் படுத்தான். கண்ணுக்கு முன்னால் அந்த உருவம், அனாதரவான நிலையில் நடுக்கடலில் தத்தளித்தவாறு வாய்விட்டு அழும் உருவம். எப்படி ஆறுதல் சொல்வது? என்ன செய்தால் இதற்கு ஒரு பரிகாரமாகும்? நிலைகொள்ளாத தவிப்புடன் அலைபாய்ந்தவன் மட்டிலிருந்து எழுந்து செல்பை திறந்து பாட்டில் மற்றும் கிளாஸ்களை வெளியே எடுத்தான். எல்லாவற்றையும் டீப்பாயின் மீது பரப்பினான். இப்போது இதுதான் தனக்கு தேவை. இல்லாவிட்டால் யோசனைகளின் பாரம் தாங்காமல் மனம் துடிக்கத் தொடங்கும். பாட்டிலை திறந்து கிளாஸில் ஊற்றினான். XXX ரம் சோடாவை கலந்தான். கிளாஸை கையில் எடுத்து வாயருகே கொண்டு போனான். தம்பி, இன்னொரு தலைவலி. வர்க்கி வாசல் படியருகில் நின்று குரல் கொடுத்தான். என்ன சொல்கிறீங்க? இன்னொரு தலைவலி வந்திருக்கு. என்னை பார்க்கறதுக்கா? என்னை பார்க்கறதுக்கு என்னைக்குங்க தலைவலி வந்திருக்கு? பேர் சொன்னாங்களா? தலைவலியே தான், கூட்டிட்டு வாங்களேன். வர்க்கி அங்கிருந்து நகர்ந்தான். ஒருவேளை டெய்ஸியாக இருக்கலாமோ? அவள் இங்கே வரக்கூடாதே. அவள்தான் 2-3 தடவை போன் செய்திருந்தாள். இங்கு வரக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறோம். நல்லவேளை மம்மி வீட்டில் இல்லை. மறுபடியும் கிளாஸை எடுத்து வாயருகே கொண்டு போனான். அப்போது வாசலில் திரைச்சிலையை விலக்கி கொண்டு ஒரு உருவம் அறைக்குள் வந்தது. சரிதா? உயர்ந்த கிளாஸ் மறுபடியும் தாழ்ந்தது. திடுக்கிட்ட ஜேம்ஸ் நாற்காலியிலிருந்து எழுந்தான். அவனது செயல் இயந்திரத்தனமாக இருந்தது. அவள் கண்கள் வெறித்தன. முகம் சட்டென்று சிவர்ந்தது. இதயத்தில் பறை முழங்கியது. நெஞ்சு சாட்டையடியேற்று துடிப்பது போல் இருந்தது. உதடுகள் அவள் பெயரை மிக மெதுவாக உச்சரித்தன. சரிதா. சரிதாவின் கண்களும் கலங்கி சிவந்திருந்தன. அலட்சியமாக உடை உடுத்தியிருந்தாள். தலைமுடி கலைந்து கிடந்தது. ஆனால் அந்த முகத்தில் எந்தவிதமான உணர்வும் தட்டுப்படவில்லை. ஆமாம், சரிதாதான் வந்திருக்கிறேன். உங்க 1001வது காதலி வந்திருக்கிறேன். அவள் வார்த்தைகளில் வெறுப்பு தெரிந்தது. நீ எப்படி இங்கே? ஜேம்ஸ் தடுமாற்றத்துடன் கேட்டான். ஏன், நான் இங்கே வரக்கூடாதா? அவங்களோட ஓட்டலில் கொஞ்சம் போது இங்கே வந்தால் மட்டும் என்ன தப்பு? அவளது வார்த்தைகள் கோபம் கலந்த எரிச்சலுடன் வெளிப்பட்டன. நீ? ஜேம்ஸ் விரலை நீட்டி பேசினான். என்ன பயமா இருக்கா? ஜேம்ஸ் சோர்ந்து போனான். நான் உங்கள் இருப்பிடத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் ஏன் தலையை உள்ளே இழுத்துக்கணும்? நான் தோத்து போயிட்டேன். உங்களுக்கு அடிமை ஆயிட்டேன். நாளைக்கு நீங்கள் தைரியமாகவே போஸ்டர் ஓட்டலாம். இந்த உலகம் பூராவும் அதை பரப்புங்க. சரிதாவுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்னையிலிருந்து காலேஜுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. வில்லனே, இப்போது உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சா? என் படிப்பை நிரந்தரமாக நிறுத்திட்டேன். சரிதா மூச்சு வாங்கியபடி பேசினாள். நெருப்பு பட்டது போல ஜேம்ஸ் துள்ளி எழுந்தான். உத்வேகம் நிறைந்தவனாக நம்ப முடியாத குரலில் அளித்தான். சரிதா. திடமான குரலில் சரிதா தொடர்ந்தாள். சரிதா ஏழை பெண்ணாக இருந்தாலும் மானம் உள்ளவள். நாளைக்கு நீங்கள் ஒற்ற போஸ்டர்களையே கிழிச்சு என் பிணத்துக்கு தீ முட்டுங்க. என் எதிர்காலமே இருண்டு போயிடுச்சு. இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்காக உயிரோடு இருக்கணும்? அவள் குரல் இடறியது. தொண்டை கம்மியது. கண்களில் நீர் நிறைந்து கண்ண கதுப்புகளில் வலிய தொடங்கியது. எதையெல்லாமோ பேச வேண்டுமென்று ஜேம்ஸ் விரும்பினான். ஆனால் அவனால் எதுவும் பேச முடியாமல் தொண்டை அடைத்து கொண்டது. சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். 2 கைகளாலும் முகத்தை மூடி குனிந்து உட்கார்ந்திருந்தான். டீப்பாயின் மீது இருந்த பாட்டில் மற்றும் கிளாஸை பார்த்தபோது சரிதாவின் கோபம் கொழுந்து விட்டெறிந்தது. இப்படிப்பட்ட பாட்டில்களும் டெய்ஸிகளும் தான் உன்னை இந்த அளவுக்கு மிருகமா மாத்தினது? வெறுப்புடன் பேசினாள். புடவை மடிப்புகளுக்குள் ஒளித்து வைத்திருந்த ஏதோ ஒன்றை வெளியில் எடுத்தாள். குனிந்தபடி அமர்ந்திருந்த ஜேம்ஸை பார்த்தபோது அவள் முகம் ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டது நன்றாகவே தெரிந்தது. மிஸ்டர் ஜேம்ஸ் சார்ஜ். சரிதாவின் குரலில் இருந்த கடுமை ஜேம்ஸை தலைநிமிர்ந்து பார்க்க வைத்தது. திடுக்கிட்ட ஜேம்ஸ் சட்டென்று துள்ளி எழுந்தான். அவள் கையில் கத்தரிக்கோள். ஜேம்ஸ் கண்களை அகல விரித்து பார்த்தான். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுதான் இவ்வளவு நாளும் எனக்கு சோறு போட்டு வளர்த்தது. என்னை ஆளாக்கினதே இதுதான். பிஎஸ்சி ஃபைனல் இயர் வரைக்கும் கொண்டு வந்ததே இதுதான். இதாலேயே என் கதையை முடிச்சுக்கிறேன். என்னை நாசமாக்கின நீயே என்னை கொல்லணும். உன் கையாலேயே சாகணுங்கிறது தான் என் தனியாத தாகம். அப்புறம் போஸ்டர் ஓட்டு. சரிதாவின் கடைசி நிமிடம் வரையில் இதையெல்லாம் இயக்கியது நீங்கள் தான் பெருமையாக போட்டுக்க. அப்போது அவள் கண்கள் நீரை சொரியவில்லை. குரல் இடரவில்லை. பழிவாங்கும் துர்க்கையாகவே காட்சியளித்தாள். அவள் கண்களில் பகை உணர்ச்சி நெருப்பாக கனிந்து கொண்டிருந்தது. நீட்டிய கைகளில் பிடித்திருந்த அவள் அம்மாவும் அக்காலும் பயன்படுத்திய கத்திரிக்கோளுடன் ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டவளாக உறுதியுடன் நின்றிருந்த அவளை ஜேம்ஸ் எந்தவித உணர்ச்சியும் அற்றவனாக பார்த்தான்.
அன்பானவளே, என்னை மன்னித்து விடு என்று அவள் காலில் விழுந்து விடலாமா? கூடாது. இவள் காலால் எட்டி உதைத்து தன்னை அகற்ற முற்படுவாள். தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள எந்த வழியுமில்லை. தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக உயிரை இழக்க வந்திருக்கிறாள் இந்த பெண். இவள் எதற்காக சாக வேண்டும்? பாவியான நான் அல்லவா இறக்க வேண்டும்? சட்டென்று அவளிடமிருந்து அந்த துணிவெட்டும் கத்தரிக்கோலை பிடுங்கி அதை தன் நெஞ்சுக்கு நேராக ஓங்கி உயர்த்தினான். இத்துடன் கடலுக்கு திரும்பும் அலைகளின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் அலைகளை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.